அன்பேசாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்குறவங்களோட வாழ்க்கை சக்க போட்டுட்ருக்கு. இது சாயப்பா மேலே சத்தியமான வார்த்தைகள். அதே போல் இவர் இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. அன்பு வையி, ஆன்மா கிட்ட பேசு, வாழ்க்கையை நம்பிக்கையாக பாரு, எதிரிகளையும் அன்பு செலுத்து, இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறவங்க என்னோடய ஆடியோவை சில நாட்களாக பல மாதங்களாக கேட்காம இருக்கிறீங்கன்னா அது உங்கள் தவறு கிடையாது, மாயையுடைய குறுக்கீடு. இந்த மாயையை பற்றி சாயப்பா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரே வருத்தப்படுற அளவுக்கு அந்த மாயையை சொல்லியிருக்கும் போது அவரை விட நாம் எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரியான ஆடியோவை உங்களுக்கு மனசில் கொண்டு போகாத மாதிரி